ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி காலையில் தான் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு என்சிசி டீச்சர் அப்படிங்கிற ஒரு வேஷத்தில் ஒரு காமக்கொடூரன் ரெண்டு குழந்தைகள் இல்லை, கிட்டத்தட்ட 13 குழந்தைகள், அதாவது 13 வயசான 14 வயசான சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணான் அப்படிங்கிறத. ஸோ அந்த சிவராமன் அப்படிங்கிறவன் இன்றைக்கி இறந்து போயிருக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தகவல் சொல்லுதுன்னா, அவன் வந்து எலி பேஸ்ட்டை வந்து சாப்பிட்ருக்குறான். அதாவது அவன் கைது படுறதுக்கு முன்னாடியே அவன் எலி பேஸ்ட்டை சாப்பிட்ருந்தானா. அதாவது நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணப்பட போகிறோம் அப்படின்னு பயந்து அவன் எலி பேஸ்ட்டை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆமாம், அவன் எலி பேஸ்ட் தான் சாப்பிட்ருக்கானா. அது வந்து பிளட்லையும் கலந்துருக்குது. ஸோ அவனுக்கு வந்து ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் அவன் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்கிறதா நியூஸ் வந்திருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அவன் அது இறந்து நல்லது தான், அவன் வந்து காமக்கொடூரன் இறந்துருக்குது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கேஸில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம், அந்த தகவல் மறைக்கப்படுறதுக்காக அவனை சாகடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டும் வருது. ஸோ எது உண்மைங்கிறது தீவிர விசாரணையில் தான் தெரிய வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பாவான அசோக் குமார் அப்படிங்கிறவரும் நேற்று நைட்டு மது போதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. ஒரே நேரத்தில் தகப்பனும் மகனும் இறந்து போயிருக்கிறாங்க செய்தி வந்திருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. சிவராமன் அப்படிங்கிறவன் பர்கூர் போலீஸார் வந்து கைது பண்ணாங்க. அவன் கிட்டத்தட்ட 36 லட்சம் பணமும் மோசடி பண்ணியிருக்கதா தகவல் இருக்குது. இதுக்கப்புறம் அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அதாவது ஒரு 3 வயசில் பெண் குழந்தை. அவனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களோட வயசு 13, 14 வயசு. அவனுக்கு 31 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 17 வயசு டிஃப்ரென்ஸ் உள்ள ஒரு தன்னோட பொண்ணு மாதிரி உள்ள பிள்ளைங்களை தான் அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து இன்றைக்கி இறந்து போயிருக்கிறான். ஸோ இது வந்து இறந்து போனது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் எதனால் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மது போதை, கஞ்சா, ஆபாச படங்கள், அதுக்கப்புறம் திரைப்படங்களில் காட்டப்படுகிற ஆபாச படங்கள் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்படணும், இதெல்லாம் பேன் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதன் மூலமாக ஒருத்தன் மனசு பாதிக்கப்படுது, அவன் வந்து சைக்காலஜிக்காக அவன் பாதிக்கப்படுறான். அவனோட வயசு அப்படிங்கிறனால அதை பார்த்து அப்படியே அவன் இந்த மனசுக்குள்ளே அந்த ஆபாச படத்தை உள்ளே எத்திக்கிறான். அதனால் அந்த மாதிரி வக்கர குணம் வருதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மட்டும் ஒரு சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.